அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாகம் 2 ஆராதனை குறித்து நாம் தியானிக்க உள்ளோம். உபவாச கூடுகையில் முதலாவது பாகத்தை தியானிக்க தேவனாய் கர்த்தர் அருள் புரிந்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டதாக. இப்பொழுது இரண்டாவது பாகத்தை முதல் ஆராதனையிலும் மூன்றாவது பாகத்தை சாயந்தர ஆராதனையிலும் தியானிக்க கர்த்தர் அருள் புரிவாராக. ஆகையால் நேற்றைய தினத்தில் ஆராதனை முதலாவது பாகம் யூடியூப்பில் இருக்கிறது, அதை போட்டு பாருங்கள். ஒருவேளை புதிதாக இதை கேள்விப்படுகிறவர்கள், இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, யாத்ரியாம புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ரியாம புஸ்தகம் 3:12 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். பாருங்கள், தேவன் ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் முன் குறிக்கிறார். நம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகின்றார். ஏன் எனக்கு என்று சொல்லுகிறேன் என்றால், எனக்கும் மேலே ஒரு தலைமை இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு சீடனும் குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல. ஒரு தலைமை, ஒரு சீடத்துவம், ஒரு தலைமைத்துவம், ஒரு சீடத்துவம், இது இல்லாமல் இந்த பூமியை சுழலாது. இந்த ஆராதனைக்கென்றே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்பது யார்? லூசிஃபர் என்று ஆங்கில வேதாமத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாமத்தில் கேருப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பூரண அழகுள்ளவன். ஆராதிக்கிற ஜனங்கள் நீங்கள் ஞானமுடையவர்களாக இருப்பீர்கள். ஆராதிக்கிற ஜனங்கள் நீங்கள் அழகுடையவர்களாக இருப்பீர்கள். ஆராதிக்கிற ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமாய் காணப்படும். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். வேத வசனத்தினாலே விசுவாசம் உயர்த்தப்படும். ஆனால் ஆராதனை என்பது நீ எகிப்தை விட்டு வந்த பின் தான் ஆராதிக்க முடியும். அதுவரை நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு உங்கள் இருதயத்தை சந்திப்பதாக, உங்கள் ஆத்துமாவை ஆசிர்வதிப்பதாக. இதை கேட்க 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 உங்கள் ஆவிக்குரிய நிலையினுடைய மந்தத்தன்மை என்னதென்றும், உங்கள் பூமிக்குரிய செழிப்பும் செல்வாக்கும் ஆரோக்கியம் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறது என்பதற்கும் திறவுகோலாய் காணப்படுகிறது. ஒரு இரவிலே என்ன நடக்கும் ஐயா, நாளை விடிந்தால் கல்யாணம் என்பதை போல் என் வாழ்க்கை இருக்கிறது. நாளை நான் சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாய் பொருளாதார பின்னடைவு, இந்த வறுமையிலே கூட சில பேருக்கு நோய் வேறு வந்துவிடும். நோய்க்கு வைத்தியம் பார்ப்பதற்கு காசு இருக்காது. அதோடு கூட ஆரோக்கியத்துக்காக ஜெபிப்பதற்கு மனம் இருக்காது. ஏன் கர்த்தரனை உபாதிக்கிறார், ஏன் என்னை சோதிக்கிறார், எவ்வளோ பாவம் பண்ணுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள், நன்றாய் இருக்கிறார்கள் என்று தான் மேட்டுமை நேர்ந்த சிந்தை கொண்டவர்களாய் மனுஷருடைய காணப்படுமே ஒழிய நம்முடைய கண்களில் இருக்கிற ஊளைகளை எடுப்பு நினைப்பதில்லை. ஆகையால் தான் சொல்லுகிறேன், இந்த ஆராதனையில் நீங்கள் அழகை பெறுவீர்கள், ஆராதனையில் நீங்கள் ஞானத்தை பெறுவீர்கள். அப்படித்தான் இந்த கேருப் என்பவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். ஏசாயா 28 வாசிக்கிறோம், எசேக்கியேலும் வாசிக்கிறோம். இவன் பூரண அழகுள்ளவன், இவனுக்கு ஞானம் இருந்தது, இவனுக்கு பல சம்பத்துகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இவனுடைய வேலை என்னவென்றால் கர்த்தருக்கு துதியை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ப்பது. இவன் அக்கினிக்குள்ளாக பிரவேசிக்கிறவன். நான் சொல்லுகிறது, பரலோகத்தில் ஒரு அக்கினி காணப்படும். அந்த அக்கினிக்குள்ளே மற்ற தூதர்கள் போக முடியாது. இந்த கேருப் மட்டும்தான் அந்த கிருபை பெற்றவன். இவன் அக்கினியிலே போய் வந்தாலும் இவனுக்கு எந்த சேதம் வராது. அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு, அப்படிப்பட்ட ஒரு மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற ஜனங்கள் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும். ஆராதிக்கிற ஜனங்கள் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள் என்பது உலகம் அறியும். ஜெபிக்கிறவர்களுக்கு தன்னுடைய இருதயத்துக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு மறைவான வியாதிகளை சுகப்படுத்தினார், என் பிள்ளையை கர்த்தர் உயர்த்தினார். நீங்கள் சொன்னால் தான் சாட்சி தெரியும். ஆராதிக்கிறவர்களுக்கு அப்படியல்ல. நீ ஆராதிக்க என்ன நடக்கும் என்றால், உலகமே கர்த்தருடைய செய்கையை உன் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆராதனை ஸ்தலம் என்பதென்றால் ஒரு குறிப்பிட்ட கட்டிடம் மட்டுமல்ல, உங்கள் மனநிலையை குறிக்கிறது. அவர்கள் அக்கிசுவாலையில் போடப்படுகிறார்கள், சிங்கைக்கபியிலே போடப்படுகிறார்கள். இவர்களுக்கு என்று தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் என்றால் எடுத்துக்கொள்வது இல்லை. அதாவது சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், ஒரு இடத்திலே நீங்கள் மாம்சமாய் முழுவதும் பூர்ணமாய் மாம்சமாய் இருக்கும். பூரண மாம்சம்.
நான் சொல்ல நம்முடைய வாழ்க்கை. செய்தியை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, இல்லாவிட்டால் இதனுடைய காரியத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க. பூரண மாம்சம் ஒரு காலகட்டம் வருகிறது, அந்த மாம்சம் அப்படியே வார்த்தையாய் மாறுகிறது. நான் சொல்லுகிறது சரீரத்தை சொல்லுகிறேன். பூர்ண மாம்சம் என்றால் எல்லாம் தெய்வம்தான் என்று சொல்லது உண்டு. எல்லா இடத்திலும் ஆலயம்தான், நான் எங்கே வேணால் ஊழி எல்லாரும் ஊழிய தான் செய்கிறாங்கன்னு சொல்லுகிறது உண்டு. எல்லாரும் கர்த்தராக தான் உயர்த்துகிறான்னு சொல்லுது. எனக்கு பிறந்த மனப்பான்மை இருக்கிறது என்று சொல்லுகிறது உண்டு. இதெல்லாம் மாம்ச சம்மந்தப்பட்ட காரியம். இட்ஸ் ஆல் டிசிப்ளினரி ஓரியன்ட் as well as flesh based matters. மாம்ச சம்மந்தப்பட்டதும் ஒழுக்கம் கூட இருக்கும், அதில் தவறு சொல்ல முடியும். ஆனால் பரிசுத்தம் இருக்காது. ஏன் பரிசுத்தம் இருக்காதுன்னா, ஆட்டுக்குட்ட ரத்தத்தினால் தான் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தம் ஆனது கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபையினால் வார்த்தையின் மூலம் விடுவிக்கப்படுகிறோம், ஆவியின் மூலம் சந்திக்கப்படுகிறோம், உபதேசம் சுத்தமாகிறோம். பாருங்கள் எத்தனை விதமான சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எதுவுமே இல்லாமல் அதுதான் மாம்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது மாம்சம் என்ன செய்து கிருபையின் மூலம் வார்த்தை சந்திக்கப்பட்டது. கிருபையினால் இந்த மாம்சம் சத்தியத்துக்குள்ளே வருகிறது. அந்த சத்தியம் உள்ளே வருகிற பொழுது அது தன் காரியத்தை செய்து முடிக்கிற வரை உங்களை என்னையும் புடமிட்டு கொண்டு இருக்கிறது. வாக்குதத்தம் வந்திருக்கிறது ஐயா, நல்லது பிரகாசமான பிரம்மாண்டமான வாக்குதத்தம் இருக்குது. ஆனால் நிறைவேறுகிறது இல்லை. உங்கள் பின் தங்கி இருக்குது ஆவிக்குரிய ஆத்மா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுக்கேற்ற போஜனம் கிடைக்கிற இடத்துல நீ ஆராதிக்கவும் போகிறது இல்லை. நீ ஆராதிக்கிற இடத்துல உனக்கு போஜனம், அந்த ஆத்மாவுக்கு தேவையான போஜனமாகிய கர்த்தருடைய சத்தியமும், விடுவிக்கப்பட வேண்டிய சத்தியமும், உன்னை கட்டி எழுப்பக்கூடிய சத்தியமும், பலப்படுத்துகிற சத்தியம் வந்து சேர்க்கிறது இல்லை. ஆகியால் தான் சோர்வு 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 பிரச்சனைகள் பலுகி பெருக ஆரம்பிக்கிறது. 3 இருந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் அந்த பிரச்சனை இப்பொழுது தலைவிர்த்து ஆடி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த மனுஷன் ஆராதிக்கிற தேவதூதன் எப்படி தள்ளப்பட்டான், இவனுக்குள் வரத்தகாத சிந்தனைகள் எல்லாம் உள்ளே வருகிறது. இவன் அந்த இடத்தில் எதிர்காலத்துக்குரிய ஒரு எண்ணத்தை எடுக்கிறான். இது தேவ சமூகத்தில், இது வந்து பூலோகத்தில் இன்று பல மாசுகள் நாம் பார்க்கிறோம். We are seeing lot of corruption in the churches or in the worship centers or in the ministerial places or the most high places. Those days corruption took place in the heavenly places. உன்னதத்தில் பரலோகத்தில் இத்தகைய மாசுகள் அடங்கின ஒரு காரியம் அந்த காலத்தில் நடைபெற்றது. அவன் மனதுக்குள்ளே என்ன நடக்கிறது என்றால், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு சிந்தை வந்து விடுகிறது லூசிஃபருக்கு. அதுதான் சொல்லுகிறது, போதும் என்ற மனமே தேவபக்திக்குரிய ஆதாயம். நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நான் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக சாட்சி சொல்ல முடியும், என் தேவனாய் கர்த்தர் என்னை திருப்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உபவாசித்தாலும் எனக்கு அதில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலன். என் உபவாசிக்கிற பொழுது என் காதுகளுக்கு நற்செய்தி வரும். நான் தந்து ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, நான் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருக்கிறது, எனக்கு விசா வந்திருக்கிறது, நான் நாட்டை விட்டு போகிறேன், வீட்டை கட்ட போகிறேன், வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன், நிலத்தை வாங்க போகிறேன், நிலத்தை விற்க போகிறேன், செய்யலாமா வேண்டாமா என்று உபவாசம் என்று உடைய வானச்சி நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி வந்து என் அருகில் இருக்கிற ஒரு அனுபவத்தை நான் பெற்று கர்த்தரை நான் துதிப்பேன். பணம் தான் வந்து விட்டதே, இனி என்ன தேவ மனுஷனாகிலும் பலிபீடமாகிலும் என்று எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் தேவ ஜனங்கள் வந்து சமர்ப்பித்து தங்களுடைய காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறாள் என்றாலே சபை கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு மேய்ப்பனுடைய கோல் இதை செய்யவில்லை, கர்த்தருடைய காருண்யம் இதை செய்தது. இது உபவாசம் என்றாலும் சரி, அல்லது அடித்து புசிக்கிற விருந்து சாலையாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி, சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரு திருப்தி. குடித்தாலும், தண்ணீர் சொல்கிறேன், குடித்தாலும் ஒரு திருப்தி, பருகினாலும் பருகாவிட்டாலும் திருப்தி. என் தேவன் சகல வித நன்மையினால் என்னை நிரப்பி இருக்கிறார் என்பது தான் எனக்கு திருப்தி. ஒரு அத்தியாயம் படித்தாலும் போதும், அதில் இருக்கிற வெளிப்பாடுகள் என்னை திருப்திப்படுத்துகிறது. ஒரு 4 அடி பாடினாலும் போதும், அதில் இருக்கிற வார்த்தைகள் என்னை சந்திக்கிறது, என்னை திருப்திப்படுத்துகிறது. இப்படியாக பல காரியங்கள் கர்த்தருக்குள்ளே நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்படியோ இந்த ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கிற பொழுது கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த தேவனுடைய தூதன் சிங்காசனத்தை பார்த்தவன் திடீரென்று எதிர்காலம் வந்து விட்டுகிறது. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் வந்து விடுகிறது. நாளை நான் எங்கே இருக்க வேண்டும், இருக்கிற இடத்தில் இருக்கிறதே போதும், தேவனால் உயர்த்தப்பட்டதான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேனே தவிர ஊழிய பாதையில் உயர வேண்டும், வளர வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்ததில்லை. கர்த்தரனை எப்படி நினைக்கவும் விட்டதில்லை. இந்த உயர்வையெல்லாம் கர்த்தரால் பார்த்து கொடுக்கிறதே தவிர நான் விரும்பியோ என்னுடைய பிரயாசமோ என்னுடைய உழைப்போ என்னோட முயற்சியோ நான் என்று சொல்வதற்கோ என் மாம்சம் என்று உயர்த்தப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இது கர்த்தருடைய கிருபை.
இது கீழ்ப்படிதல் சம்பந்தப்பட்டது, வார்த்தை சம்பந்தப்பட்டது, வழிகளெல்லாம் கர்த்தருடையது. அதனால்தான் நான் எதையுமே சொந்தமாக எடுத்து சொல்ல முடியவில்லை, தெரியாது. கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? எதிர்காலத்தில் நான் போய் அங்கு உட்கார வேண்டும். என் எதிர்காலம், தேவ சமூகத்தில் வருகிற ஜனங்கள், உன் எதிர்காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே திருமண வயது தாண்டி இருக்கலாம், பிள்ளை பேர் தாண்டி இருக்கலாம், நான் அன்றே ஏற்றிருக்க வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு இருக்கலாம். அது ஆரோக்கியமான அங்கலாய்ப்பு. ஐயா, நான் ஆண்டவரை தவற விட்டுட்டேன், சின்ன வயதுலேருந்து இந்த ஊழியக்காரர் தெரியும், அப்போதே இந்த மனுஷனுடைய பேச்சை கேட்கவில்லை, சரி பரவாயில்ல, அது ஒரு அங்கலாய்ப்பு. தட்ஸ் அ ஹெல்த்தி கிரீவியன்ஸ். இப்போயாவது கேட்டீங்களே, சந்தோஷம், பரவாயில்ல, இட்ஸ் நாட் டூ லேட், பரவாயில்ல, வாங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது தவறு இல்லை. ஆனால் இது என்னென்னா, இது அப்படி இல்லை. எதிர்காலத்தில் நான் எனக்கு ஒரு பிரம்மாண்டத்தை நான் உண்டு பண்ணுகிறேன், அதற்கு யார் இருக்கிறா? கர்த்தர் அமர்ந்திருக்கிற இடத்துல நான் போய் அமரட்டும். இந்த ஆராதனை செய்கிற இடத்திலே விசுவாசியாக இருக்கிற பொழுது, அற்ப விசுவாசியாக இருக்கிற பொழுது, விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பொழுது தேறின ஒரு மனுஷன் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். பாவிய பரிசுத்தவானா மாற செய்கிறார், விசுவாசியை மாற செய்கிறார், சத்தியமார்க்கத்தானை மாற செய்கிறார். படிக்கட்டுகள் ஆசரிப்பு கூடாரத்தை போல முதல் கட்டம், ரெண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம் பலிபீடத்தில் ஏற்றுகிறார். அந்த இடத்தில் வந்த உடனே அன்றும் சரி இன்றும் சரி அடுத்த தலைமைக்கு போவதற்கு இது உலக பிரகாரம் வேலை அல்ல. உயர்வு கர்த்தரால் மட்டும்தான் வரும். உயர்வு எதிர்பார்ப்புக்கு அந்த தேவ சமூகம் கொடுக்காத அந்த உயர்வு. உன்னதமான தேவனை துதிப்பது தான் என்னுடைய ஊழியம், நான் இதிலே இருந்து கொள்ளட்டும், நான் வேறு எதிலையும் தலையிடுவதில்லை என்று இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் பார்ப்பார். இந்த லூசிபருக்கு அப்படி இல்லை. நான் சிங்காசனத்துக்கு ஏறுவேன். இவனோடு கூட ஒரு கூட்டம் தூதர்களையும் சேர்த்து கொள்ளுகிறான். கர்த்தர் தான் இவனை உயர்த்தினார், கர்த்தர் தான் இவனுக்கு கனத்தை கொடுத்தார், அழகை கொடுத்தார், சம்பாதித்தை கொடுத்தார், பொலிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். எல்லாம் இவனுக்கு, இவனுடைய ஆடல் பாடல் என்ன, இசை கருவிகள் என்ன, இவனுடைய ஆராதனை வீரன், தூதன், ஆராதனைக்கின்றே இந்த தூதன். அதனால தான் அந்த ஆராதனை என்று சொல்லி வருகிற பொழுது அடக்கம் மிக அவசியம். நீங்கள் கரங்களை தட்டி பாடுகிறது அல்ல, நீங்கள் இசைக்கருவிகளை வாசிக்கிறதில்ல உங்களுடைய ஆராதனை. உங்கள் மனதை நீங்கள் எப்படி விலைக்கு பாதுகாத்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது தேவன் புது பாட்டை உங்கள் நாவிலே வைப்பார். நீ எப்பொழுது எகிப்தில் இருக்கிறாயோ அந்த தேவ தூதன் சில காரியத்தை அவனுடைய மனதை விட்டு எடுக்க வேண்டும், எடுக்கவில்லை. எதை மனதை விட்டு எடுக்க வேண்டுமோ மனதை விட்டு எடுக்க வேண்டும். அதனால் தான் அன்றும் இன்றும் சரி கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், மன எண்ணங்களை பார்க்கிற தேவன். நாம தான் ஏதோ ஒன்று உடலை சுற்றி கொள்வதுக்கு ஒரு வஸ்திரத்தை அறிகிறோம், அது கண்ணியமாக இருக்கணும், மனசாட்சியின் படி இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்ல விருது. அது கலராக இருந்தாலும் சரி, அது வெள்ளையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, மனசாட்சிக்கு ஏற்றபடி நீங்கள் உடுத்த வேண்டும். பலிபீடம் தேவன் பார்த்து கொள்ளுகிற பலிபீடத்தில் மட்டுமல்ல, 24 மணி நேரமும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மீன் நோக்கமாக இருக்கிறது. உன்னுடைய வசீகரமாய் உன்னுடைய வஸ்திரம் இருக்கிறதா என்று தான் நான் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. இச்சையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா, பிறனுடைய பாவத்தை செய்கிற அளவுக்கு நீங்கள் உடுத்துகிறீர்களா என்பது தான் காரியம். சீ த்ரூ ட்ரெஸ்ஸஸ் என்ன, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதிலே நான் உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா உலகம் முழுவதும் அது செய்தி போகும். நான் எதையும் சொல்ல பயந்து சொல்லவில்லாமல் இல்லை. இது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு உடை இருக்கிறது, அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி. அதனால் நான் அதை சொல்லவில்லை. ஆனால் இருதயம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஐயா. கர்த்தருடைய கண்கள் உன்னுடைய இருதயத்தையும் பார்க்கிறது, என்னுடைய இருதயத்தையும் பார்க்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் அன்றைக்கி பரலோகத்தில் ஒரே பாஷை ஒன்றாக இருக்கும் ஒரு வார்த்தை, அதுதான் அல்லேலூயா. அதுதான் அல்லேலூயான்ற ஒரு வார்த்தை உலகம் முழுவதும் தேவனுக்கே மகிமை என்று பரலோகத்தில் முழங்குற ஒரே வார்த்தை. எல்லாரும் மாம்சமாக யாருக்கும் தேவன். ஒருவனுக்கு மாத்திரை ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கம்போசிஷன் விதத்தில் வச்சு தயார் பண்ணுறான் சீதோஷ்ணத்துக்கு ஏற்றபடி. ஆனால் இந்த அல்லேலூயான்ற வார்த்தை மட்டும் ஒரே வார்த்தை எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குள்ளே வாயிலே கர்த்தர் பரலோகவாசிகளை கர்த்தர் வைக்கிறார். தேவ சமூகத்தில் அல்லேலூயான்று கம்பரிப்பார். இந்த தேவ சமூகத்தில் வருகிறது பெரிதல்ல, வந்த பிறகு உங்களை நீங்கள் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது எதிர்காலத்தை குறித்து உனக்கு பயம் வருகிறதோ அல்லது எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தை நீ வகிக்கிறாயோ அப்பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி வருகிறது. நீ தள்ளப்பட மாட்டாய், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிகிறதெல்லாம் குறைப்பட்டு போகும். அங்கலாய்ப்பு ஏற்படும், தாகம் ஏற்படும், நிர்வாணம் ஏற்படும், பற்றாக்குறை ஏற்படும். உங்களுக்கு நினைக்கிறது தாண்டி 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 உங்களை துரத்த, யூ வில் கீப் சேசிங் த திங்கிங் தட் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்.
நான் துரத்துகிறது ஓடுகிறது. இன்று வாங்க வருகிறான், அல்லது இன்று விற்க வருகிறான், இன்று விதைத்தே மழை வரவில்லை, இன்று அறுக்க போனேன் காத்தடிக்கிறது, இன்று உழ போனேன் குளிருகிறது. இப்படியெல்லாம் இருக்கும். காரணம் எதிர்காலம் கர்த்தர் கருத்தில் இருக்குது. பிசாசும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இப்படி சொல்லுகிற பொழுது பிசாசு பயந்து விடுவான். இவனை குழப்ப முடியவில்லையே, இவனை திசை திருப்ப முடியவில்லையே, இவன் நங்கூரமாய் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறான். பெண் இருக்கிறா, பெண்ணை பார்த்து சொல்லும், வயதாகி கொண்டு போகிறது, உனக்கு மாதவிடாய் நிற்கிற போல் இருக்கிறது, நீ பிள்ளையே இல்லை, இன்னும் மாப்பிள்ளையே வரல, எங்கேருந்து கல்யாணம் ஆகி எந்த காலத்தில் உனக்கு முடிக்கிறது? நான் சொல்லுகிறேன்னா கல்யாணம் பண்ணு. இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் இஷ்டப்படி தேர்ந்தெடுக்கிறார். ஒரு மனிதனை பார்த்து, ஆணை பார்த்து சொல்லுவான், இது இந்த மாதிரி இருக்கிறது, குறுக்கு வழியிலையும் போதான் சம்பாதிக்க முடியும், இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அவன்லாம் எப்படி வந்தான் பார். எல்லாவற்றுக்கும் விசுவாசிகள். இது ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், இப்போ அநேகர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இது நேரே வருகிற சத்தியம் என்னவென்றால், என் தேவன் என்னை பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஐயா, இவன் யார் வந்து நமக்கு சொல்கிறது? எடுத்துக்காட்டு, நீங்கள் அண்டா முழுவதும் பிரியாணியை செஞ்சு வச்சாலும், நீங்களே உங்களுடைய சொந்த வீட்டில் இதை நீங்கள் செஞ்சாலும், சொந்த செலவில் சொல்கிறேன், அண்டா முழுவதும் பிரியாணி செஞ்சு வச்சாலும் எவ்வளோ உங்களால் உட்கொள்ள முடியும், உணவு சாப்பிட முடியும், அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல் உங்கள் உதடு என்ன சொல்லும்? போதும் போதும். உங்கள் பணம் தான், உங்கள் ஜனம்தான், உங்களுடைய அலுவல் தான், போதும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, என்னுடைய வளர்ச்சி போதும் என்று நான் சொல்லவில்லை. வளர்ச்சியை தீர்மானிக்கிறது கர்த்தர். என்ன அவன் சிபாரிசு வேணும், அவன் காலை பிடிக்கணும், இவன் காலை பிடிக்கணும், அவனை 10 பல்ல காட்டணும், இவனை 10 பல்ல காட்டணும், அவனுக்கு அனுசரிவாக போகணும், மனுஷ தயவை பெறணும், மனுஷ சிபாரிசு பெறணும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்த ஜனங்களுக்கு தயவு உங்களுக்கு பாதத்திலே சமர்ப்பிக்கப்படும். People are bound to do a favor for you since you have found grace in the sight of the Lord. கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தாலே போதும். ஐயா, எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறீரே, ஒரு சின்ன இடம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சமூகத்திலே கொடுத்துருக்கிறீரே, உமக்கு துதிக்கிறோம், நான் துதிக்கிறேன். என்னை கடையந்திரங்களிலே கர்த்தர் என்னை வைத்திருந்தாலும், பூமியின் கடையந்திரங்களே வைத்திருந்தாலும், ஆனால் அங்கே எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்க, நீ சாட்சியாயிரு. நீங்கள் ஏன் ஆராதனை வீரனாக வர வேண்டாம், நான் ஏன் பேச்சாளர் நான் வருவேன், நான் ஏன் பிரசங்கியாக வருவேன், நான் ஏன் இப்படி வரக்கூடாது, எல்லாம் நினைக்கூடாது. பூமியின் கடையந்திரங்களிலும் நமக்கு அபிஷேகம் இருக்கிற பட்சத்தில் நாம் சாட்சியாக இருப்போம், கர்த்தர் பார்ப்பா. பூமியின் கடையந்திரங்களிலும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதே நீதிமானை நோக்கி. All that you have to maintain the office of the righteous. நீங்கள் நீதிமான் என்ற ஸ்தானத்தை விட்டுவிடக்கூடாது. நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும், வயல்வெளியில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், நடுக்கடலிலே இருந்தாலும், நான் நீதிமானாய் வாழ விரும்புகிறேன், நான் நீதிமானாக வாழ்ந்து காட்டுகிறேன். இது சாட்சி ஐயா, இது சாட்சி. இது எல்லா நல்ல இடத்தில் வைத்திருந்த பொழுதும் இவனும் ஒரு கூட்ட ஜனங்களும் தள்ளப்பட்டான் என்று யூதாவிலே வாசிக்கிறோம். அதுதான் பிசாசாய் காணப்படுகிறது. இவனும் இவனுடைய ஜனங்களும் தள்ளப்பட்டு போய் விடுகிறார்கள். வீடியோ ஆஃப் பண்ணுங்க, வீடியோ மைக் ஆஃப் பண்ணுங்க. ஷாமுவேல் பிரதர் மைக் ஆஃப் பண்ணுங்க. அதில் மைக் இருக்கு பாருங்க, மைக் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. வீடியோ பக்கத்தில் இருக்கு பாருங்க, மைக். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளை சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருந்தால் போதும், கர்த்தர் பார்த்து கொள்வார். மீதியானதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், மீதியானதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இவனும் இவனோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களும் தள்ளப்பட்டு போய் விடுகிறாங்க. ஜனங்கள் அல்ல, தூதர்கள். அவர்கள் தான் இப்பொழுது எதிர் சக்திகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய காலத்துக்கு பிறகு, ஜலப்பிரயாணத்துக்கு பிறகு நோவின் பிள்ளைகளிலே ஒருவன் சபிக்கப்பட்டவனாய் போகிறான், அடுத்தடுத்து சந்ததியர்கள் தேவனை விட்டு விலகி போய் கர்த்தருக்கே விரோதிகளாய் காணப்படுகிறார்களோ, அதே போல் ஒரு காலகட்டத்திலே பரலோகத்திலே அனைத்தும் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறதை போல நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த இடத்துல தள்ளப்பட்டதும் அப்படியே எதிர் சக்திகளாய் மாறி தேவனுக்கும் தேவனுடைய அடியார்களுக்கும் ஊழியத்துக்கும் விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அதுதான் இன்றைய பிசாசாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல யாரு? ஆராதனை வீரன். இப்பொழுது யார்? அவன் பிசாசு.
இப்பொழுது அவன் கர்ஜிக்கிற சிங்கமாக வருகிறான், அவன் வேடனாக வருகிறான், அவன் விழுங்குறவனாக வருகிறான். எப்படியெல்லாம் ரூபம் எடுக்கிறான், எப்படியெல்லாம் ஜனங்களை கனி வைக்கிறான், எப்படியெல்லாம் திசை திருப்புகிறான். நீங்கள் பாவியாக இருக்கிறவனுக்கு போதையிலும் பேதைமையிலும் நடத்தி கொண்டிருக்கிறான். பரிசுத்தமாய் வருகிறவனுக்கு பெருமையினால் அவன் நிரப்பி கொண்டிருக்கிறான். தேவையில்லாது என்னங்க, நீ என்ன வணங்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் தர்றேன். நான் சொல்லுகிறேன், ஆராதனையில் எதையுமே நம்ம என்ன எவ்வளோ லகுவாக வைத்து கொள்ள முடியுமோ லகுவாக வைத்து கொள்ளணும். நம்முடைய சட்டப்பையை மட்டுமல்ல, நம்முடைய மனதை, எல்லாவற்றையும். எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு பிள்ளை இருக்கிறது, எனக்கு மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறான், குடும்பம் இருக்கிறது. எல்லா குடும்பம் என்று இருந்தாலும் எல்லா தேவையும் இருக்கும் இல்லையா? எல்லா உத்தரவாதத்துக்கும் நீங்கள் பார்த்துனா இருக்கிறீங்க அல்லவா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த ஆராதனைக்கு ஒரு ரகசியம் என்னவென்றால், உங்கள் மனம் 1000 தடவை நான் சொல்லுகிறேன், உங்கள் மனதின் ஆழத்தில் இதை முத்தரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். இது பிசாசு பேசுவதற்கு இடம் இருக்கக்கூடாது, நாம் கவலைப்படுவதற்கு இடம் இருக்கக்கூடாது. ஆராதிக்கிறவர்களுக்கு இந்த ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் தருகிறார். உங்கள் விசுவாசம் கூடுதலாக இருக்க வேண்டும். என்னுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். விசுவாச அறிக்கை உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆராதிக்கிறது என்பது வெறும் பாடல்கள், கைத்தட்டி நீங்கள் இசைக்கருவிகளை வைத்து பாடுகிறது என்று நினைக்காதீங்க. உங்களால் நீங்கள் பாடலாம், நீங்கள் கரந்தட்டலாம், இசைக்கருவி வாசிக்கலாம், ஆனால் அது ஆராதனையாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஆராதனை அல்ல. வேதம் என்ன சொல்ல, இந்த மலையில் நீ ஆராதிக்க போகிறாய், இந்த மலையில். அதுக்கு முன்பு என்ன கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின். நல்ல தலைமைத்துவம் இல்லாமல் உன்னால் ஆராதிக்க முடியாது. உனக்கு என்று சரியான தலைமைத்துவம் இருக்க வேண்டும். அந்த தலைமையோடு கூட கர்த்தருடைய நிழலும் கர்த்தருடைய சமூகம் இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்தின் கீழத்தான் நீங்கள் ஆராதிக்க அந்த ஆராதனிக்கவும் வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் உன்னோடு இருப்பேன், மோசே என்ற தலைமைத்துவம். அடுத்தது, நீங்கள் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்த பின். ஜனத்தை எகிப்து என்ற பார்வோன் பல ஆண்டுகளாய் கட்டி வைத்திருக்கிறோம். கடன் என்ற பேரில், பொருளாதார தொந்தரவு என்ற பேரில் பொருளாதார சாபங்கள் இருக்கும், முற்பிதாக்கள் வழியே பின்தொடர்ந்த சாபங்கள் இருக்கும், கொடூர நோய்கள் இருக்கும், திருமண கட்டுகள் இருக்கும், பிள்ளை பேரு தாமதித்து கொண்டு மலத்தன்மை காணப்பட்டு கொண்டிருக்கும். இந்த மலட்டுத்தன்மையின் கட்டுகள், அநேக கட்டுகளை கர்த்தர் அறுத்து எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வருவது தலைமைத்துவத்தினுடைய உத்தரவாதம். அதுக்குத்தான் கர்த்தர் வனாந்தரத்தில் ஒரு மேய்ப்பனை எழுப்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, விதைக்காமல் அறுவடை இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட மேய்ப்பன் இருக்கிறானா சந்தோஷம். உன்னுடைய எல்லா சாபகரமான காரியத்துக்கு கர்த்தர் சிலுவையில் பங்கு எடுத்து இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த சிலுவையினுடைய ரகசியம், சிலுவையினுடைய உபதேசம் உங்களுக்கு சேருகிறதா? உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற பக்குவம் கொண்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா? ஆனால் உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் எகிப்திலிருந்து வந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் தேவன் சொன்ன இடத்தில் இருந்து ஆராதிக்க முடியும். இல்லாவிட்டால் முடியாது. வரலாம் போகலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமாக இருக்க துன்மார்க்கன் மறிக்கிறத கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவனுக்கு தெரியாதுயா. ஆலயத்துக்கு போகிறது தெரியும், நெத்தியில் சிலுவை போடுறது தெரியும், கையெடுத்து கும்பிடுறது தெரியும். இது சிலுவை, இந்த இடத்துல மரத்தை வைக்காத, நீ கல்லை வைக்காத, எதற்கும் இந்த ரூபத்தை கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லாம் தலைக்கீழாக போய்கொண்டு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. சிலுவை நமக்கு ஒரு புனித சின்னம் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அது ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளது காணப்படக்கூடாது. அவன் கவனம் முழுவதும் தேவனுடைய ஆவியை விட்டு விடுகிறது, மரத்தின் மேலே போய் விடுகிறது. See the diversion. வசனம் சத்தியத்தின் மூலம் நம்ம சந்திக்கப்படுகிறோம், சத்தியத்தின் மூலம் நம்ம விடுதலை பெறுகிறோம். முதல்ல விசுவாசம் நம்ம பிழைக்கிற ஜனங்க, தன் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், அது முதல் பிழைப்பு. அடுத்தது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாசனத்தினாலும் வார்த்தையினாலும் பிழைப்பான். ரெண்டாவது பிழைப்பு. பிழைப்பூட்டுகிற தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் அது. தேவன் நமக்கு பிழைப்பூட்டுகிறார், இல்லைன்னு சொல்லவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல மைக் இருக்கும், உங்கள் மைக் இருக்கும், மைக் மேலே கை வைங்க. கேமரா பக்கத்தில் இருக்கு பாருங்க. கேமராக்கும் கை உயர்த்தப்பட்டதுக்கு நடுவில் இருக்கும் பாருங்க மைக். செகண்ட் கீழே, செகண்டு
என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் இடத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மைக் இப்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால், நீங்கள் ஆராதிக்கவே வர முடியும். இந்த எகிப்தை விட்டு வருகிற அனுபவம் இருக்க வேண்டாம், அது வர முடியாது ஐயா. எகிப்து என்பது என்ன? மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியம். 432 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிறோம். பாரம்பரியமாய் நாங்கள் இந்த தலைமை கீழ் இருக்கிறோம், இந்த அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கிறோம் என்று தெரியாது. பார்வோனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், பார்வோனுங்களுக்கு வேலை கொடுக்குறோம், பார்வோனுடைய நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். யோவான் 8:44 சொல்லப்படுகிறது, இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஆராதனை முழுவதும் என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவனுக்கு அந்த எகிப்தை விட்டு வெளியே வர முடியாது. ஏன் வர முடியாது? அவனுக்கு எல்லா ஆகாரம் அடிப்படை காரியங்கள் தெரியுது. ஆவியினுடைய விடுதலை மட்டும் இல்லை, வசனம் இல்லை, ஆவியினுடைய விடுதலை கிடையாது. நீ ஜெபிச்சுக்கலாம், அதுதான் நடக்கிறதுங்க. ஜெபிக்கிறார்கள் அவர்கள், என்ன புழுந்தெல்லாம் ஜெபிக்கல. அவர்கள் என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மன குமுறல்கள் பெருமூச்சாய் வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அவர்களால் ஜெபிக்க முடியும். மன குமுறல்கள் பெருமூச்சா வருகிறது. அதை கர்த்தர் கேட்டார்களார். நேரம் வருகிறது, உடன்படிக்கை நினைவு கூறுவார். ஆனால் இப்பொழுதும் அவர்களுக்கு கர்த்தர் எதற்கு வெளியே கொண்டு வருகிறார் எகிப்திலிருந்து? நீங்கள் பார்வையிட்டு வருவது தான் முதல் ஆராதனையோடு எடுக்கிற முதல் அஸ்திவாரக்கல். நம்ம கவிகளை எடுப்போம், நம்ம பாடல்களை சூஸ் பண்ணுவோம், மியூசிக்கை சூஸ் பண்ணுவோம், ராகங்களை சூஸ் பண்ணுவோம், கீபோர்டு யார் போடுறது யோசிப்போம், கிட்டார் யார் வாசிக்கிறது யோசிப்போம், ட்ரம்ஸ் யார் வாசிக்கிறது யோசிப்போம், எந்த கோணத்தில் மைக் இருக்குன்னு யோசிப்போம். இவ்வளோதான் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ எகிப்தை விட்டு வருகிற அனுபவம் இருக்க வேண்டும். நீ எகிப்தை விட்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் ஆராதிக்க முடியும். சில பேர் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க, ஆனால் கானானுக்குள்ளே இல்லை. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் 12 கோத்திர தலைவரும் கானானுக்குள்ளே போனாங்க வேவு பார்க்க. ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அவர்களுக்குள்ளே கலகம் வந்து விடுகிறது. 2 பேர் மட்டும்தான் பிரவேசித்தான். 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் தான் போச்சு. 1.5 கோத்திரம் வெளியில் நின்றுச்சு, அவுட்ஸ்கட்ஸில். உள்ளே போக முடியல. உள்ளே போனால் யுத்தம் பண்ணணையா, எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா சொன்னால் சொல்லுவாங்க, எல்லாம் சேர்ந்து பாட சொன்னால் பாடுவாங்க, எல்லாம் கும்பலாக சொன்னால் செய்வாங்க. தனித்து நின்று நீ போராட வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வருகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அதுதான் காரியம். இன்றைய காரியமே அதுதான். அந்த பலத்தை தருகிறது தான் ஆராதனையினுடைய பக்குவம். எல்லா நேரமும் போதகன் கூட இருக்கலாம், எல்லா நேரத்துலையும் கூட இருக்கலாம், மாம்ச ரீதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் சிலுவை தூக்க வேண்டும். தாய் எவ்வளோ வேணால் சாப்பாடு போடலாம். பிரசவம் நேரம், பிள்ளை பேர் காலம் வருகிற பொழுது அவள் தானே பிரசவிக்கிறது யார்? கர்ப்பந்தரித்தல் தான் பிரசவிக்க வேண்டும். அதுபோல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விசுவாசி, ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசி, நீங்கள் தான் உங்கள் சோதனை மேற்கொள்ள வேண்டும். தலைமைத்துவம் உங்களோடு கூட இருக்கும். ஜபத்தில் உபவாசத்தில் தரித்திருக்கும். இந்த சோதனை ஜெயித்து வர. ஆனால் முதலில் பேஸு அஸ்திவாரம் என்னென்னா, நீங்கள் பார்வனை விட்டு வெளியே வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லைனா உங்களால் இந்த ஆராதனைக்குள்ளே, நான் சொல்லுகிற இந்த ஆராதனை உங்களுக்கு வராது. இந்த ஆராதனை என்றால் என்ன? 123 பிரகாசனரில் வந்து ஆராதிக்கிற சொல்ல, உங்கள் ஆத்மா ஆராதிக்க முடியாது. சரீரம் கையாட்டும், சரீரத்தில் இருக்கிற உதடுகள் பாடும், ஆனால் எந்த விதமான திருப்ப முனையும் வரவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எகிப்தை விட்டு வந்த பிறகு, நீங்கள் இந்த மலையில் அழைத்து வந்த பின், ஒரு கம்மா போட்டிருக்கு, அழைத்து வருகிறது கஷ்டம். முதல்ல அழைத்து வந்த பின் என்று சாதாரண விஷயம் இல்லை. இது முதல்ல போய் பார்வனத்தில் டீல் பண்ணுறார், அவன் ஒத்து வர மாட்டான். நீ ஆராதிக்க போகக்கூடாதியா. ஞாயிற்றுக்கிழமை அலுவலகெல்லாம் பாருங்கள், ஆராதனைக்கு நேரே ஒரு பிரச்சனை வந்துடும். ஆராதனைக்கு நீங்கள் போகக்கூடாது. அப்பயே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவஜனம், நீங்கள் உடன்படிக்கை ஜனம். உன் ஆராதனைக்கு மட்டும் ஏன் நீ போகிற ஆராதனை தான் நான் வேணான்றான். ஆமாம், நான் அவ்வளோ பெரிய வீரன் கிடையாதையா, அவ்வளோ பெரிய விசுவாசி இல்லையா, நான் இப்போ தான் வருகிறேன். ஆனால் உனக்கு ஆராதனைக்கு ஒரு தடை வருகிறதா? உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உன்னை அற்புதம் செய்ததால் உன்னை கர்த்தர் கொண்டு வந்து ஸ்தலத்தில் வைத்து ஆராதிக்க செய்ய போகிறார்.
உங்களுக்கு பாட தெரியவில்லை, உங்களுக்கு இசைக்கறி வாசிக்க தெரிய, அதெல்லாம் கர்த்தர் பார்க்க போவதில்லை. நீ எகிப்தை விட்டு வந்த அனுபவம் இருக்க வேண்டும். எகிப்தை விட்டு வருகிற அனுபவம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கும் பார்வோனுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. மேக் ஷுர் தட் யூ ஹேவ் நோ ஃபெலோஷிப் வித் Pharaoh அண்ட் ஈஜிப்ட். ரெண்டு பேரும் எகிப்தில் இருந்தால் பார்வோன், பார்வோன் கிட்ட இருந்தால் எகிப்து. பார்வோன் இல்லைன்னா எகிப்து இல்லை, எகிப்து இல்லைனா பார்வோன் இல்லை. பாவம் இல்லைனா பிசாசு இல்லை, பிசாசு இல்லைனா பாவம் இல்லை. உலகம், மாம்சம், ஜீவியத்தின் பெருமை எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கும். உலகம், பிசாசு, மாம்சம் இதில் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆராதிக்க முடியும். ஆனால் இதே சரீரத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், நாம் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த சரீரத்தை கர்த்தர் ஆலயமாய் மாற செய்கிறார். அது அப்பொழுது தான் அது ஆலயமாய் மாறும். இப்போ பாருங்கள், உலையான சேற்றிலிருந்து மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் மகிமை பொருந்த பாத்திரமாய், கனத்துக்குரியமான பாத்திரமாய் மாறுகிறது எப்பொழுது அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான் என்று நீங்கள் சொல்லலாம். புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான், உண்மை இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவன் தனிப்பட்ட விதத்தில் இந்த அனுபவம் உடையவனாக இருக்க வேண்டும். எகிப்து இல்லை, என்னோட பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். த டிஸ்டன்ஸ், பழைய வாழ்க்கை எங்கேயோ இருக்கிறது. அந்த மனுஷனா இவன். நான் வெளி தோற்றத்தை குறித்து சொல்லலை, வெளி தோற்றமோ ட்ரெஸ்ஸை குறித்து சொல்லலை. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அன்று நான் இப்படி இருந்தேன் ஐயா, இன்று நான் இப்படி இருக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடாது. அதை சமுதாயமே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சமுதாயம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆராதனையிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை விலக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுவார். அப்படியே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, இவங்க ஆராதிக்க வேலையிலே அகற்றப்பட வேண்டியதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் அகற்றப்படாது இருக்கிற பொழுது உங்களுடைய ஆராதனையில் கர்த்தருடைய ஜீவனை பார்க்க முடியாது. மனதுருக்கம், தேவனுடைய மனதுருக்கம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அகற்றப்பட வேண்டிய சில காரியங்கள் இருதயத்தை விட்டு முதல்ல அகற்றப்பட. பெரிய பெரிய மலைகள், மாமலைகள், புயல்கள் எல்லாம் உள்ளே அடித்து கொண்டிருக்கிறது. என் கையில் மாட்டினானா அவ்வளோதான். நான் 4 கேள்வி கேட்டால் தான் எனக்கு அடங்கும். எப்படியா என்னுடைய சுயம் சீண்டப்படுகிறது, தாக்கப்படுகிறது, என்னமோ என்னுடைய காரியங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் குடும்பம் நாசமாக போனது காரணம் அந்த மனுஷன் இல்லையா. குடும்பத்தை கர்த்தர் வெளியடித்து கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். என் எதிர்காலம் பிரச்சனை பண்ணுகிறது, என் பிள்ளைக்கு திருமணமாகாது பண்ணுகிறது, என் பிள்ளை எங்களை குறித்து கோல் சொல்லுகிறது, எங்கள் குடும்பத்தை குறித்து அவதூறு பரப்பு. கர்த்தர் அந்த வரனை உனக்கு வைக்கவில்லை. தேவனத்தில் அன்புகளுக்கு சகல நன்மைக்கு தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தேவன் அதை அனுமதித்தால் தான் உனக்கு கை கூடும். அந்த வரன் உனக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதில் இருக்கிற தீமை உனக்கு தெரியாது. இந்த மனுஷன் தேவதூதனை போல பின்னாட்டில் தெரியும். நல்ல மனுஷன் நல்லபடியாக நம்மளை பற்றி பறைசாட்டினான், தீங்காலும் சொன்னாலும் பரவாயில்ல, திருமணம் நடக்கவில்லை. ஏற்கனவே திருமணம் ஆனவனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஓரளவுக்கு தகவல் தான் தெரியும். என்ன அதுவும் இந்த மாதிரி போதகர்கள் புரோக்கர்களை மாறுகிற பொழுது ஊழியக்காரர் சொன்னார்லாம் எடுத்துக்க முடியாது. அவன் கமிஷனுக்கு வேலை சென்ட்டு போவான். நாளைக்கு பாதிக்கப்படுறது உங்கள் பிள்ளைங்க தான். கர்த்தர் சர்வ வியாபியை எழுந்தறி தடுத்திருக்கிறான்னு நினைத்து கொள்ளுங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உனக்கு வர நன்மை தடுக்கப்பட்டதா? இந்த மனுஷனால் தான் எங்கள் குடும்பம் போச்சு, இந்த மனுஷனால் நல்ல நல்ல வரன்கள் போச்சு நினைக்காதீங்க. அது நமக்கு நியமிக்கப்படவில்லை, அருளப்படாத ஆசீர்வாதங்க. அது நமக்கல்ல. அது ஆசீர்வாதமாக இருந்தால் கூட நமக்கு அது பொருந்தாது, விளங்காது, விருத்தி அடையாது. நமக்கு திருப்தி நிறைந்த வாழ்க்கைக்குரிய வாசலை கர்த்தர் திறக்கிற பொழுது மனுஷன் என்ன செய்வான்? எந்த மனுஷனுடைய கரம் கர்த்தருடைய கருத்தை பெரிதாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் சொல்கிறது இருக்காது. ஒன்று வேதம் பொய்யா இருக்கணும், மனுஷனுடைய வார்த்தை மெய்யாக இருக்கணும். எது மெய் எது பொய் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் வளர்ச்சியை யாரும் தடை செய்ய முடியாது. இதெல்லாம் என்ன செய்யணும்? மனதுக்குள்ளே ஒரு குமுறலாக இருக்கும். என்னை வளர விட மாட்டுறாங்க, என்னை வாழ விட மாட்டுறாங்க. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏன் முற்பிதாக்களுடைய காரியங்களை பார்க்குறீங்க? என் தேவனுக்கு பயப்படுற பயம் எனக்குள்ளே வர 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 என்ன நடக்குன்னா, என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, தூர தேசத்திலும் எந்த உலகத்தின் எந்த இடத்திலும் கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட ஒரு வேதனை கூட்டார். ஆராதனுடைய குணாதிசயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். மோசே என்ற ஒரு மனுஷனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? அந்த மனுஷன் யார்? நான் உன்னோடு இருப்பேன். தெய்வீக அந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறது. மாம்சம் காணப்படவில்லை, வார்த்தை காணப்படுகிறது. வார்த்தை மட்டும் காணப்படவில்லை, வல்லமை காணப்படுகிறது. அந்த மனுஷன் எழும்பி செபிக்கிறான். பார்வோனுடைய ரதங்கள் எல்லாம் எகிப்தில் இருந்து புறப்பட்டு பின்தொடர்ந்து வந்த ஒவ்வொரு காரியங்களே இவருக்கு திறக்கப்பட்ட வாசலை அவனும் பின்தொடர்கிறான். முடியவில்லை. பஸ்கா என்பது அந்த இடத்துல ஆசரிக்கப்படுகிறது.
நீங்கள் இந்த மலையிலே ஆராதிப்பதற்கு முன்பாக நீங்கள் திருவிருந்திலே ஒழுங்காக இருக்கணும். எகிப்தை விட்டு வந்ததும் என்ன? மோசேயின் தலைமைத்துவம். அப்பொழுது உலகத்துக்கு ஊழியம் செய்தீங்க, பிசாசுக்குள்ளேயும் செய்தீங்க, அவன் தலைவனாக இருந்தான். இப்பொழுது அப்படி இல்லை. உங்களுக்கு என்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு ஒத்தமாக இருக்கிறீங்க. இதில் பாரம்பரிய சபை, தாய் சபை, செய் சபை, தகப்பன் சபை, முற்பிதாக்கள் சபை எல்லாம் அடிபட்டு போயிடும். நான் இந்த மார்க்கத்தான், நான் அந்த மார்க்கத்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், அதை அந்த முகவரிகள் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு போயிடும். கர்த்தர் உடைத்து 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 சிங்காசனத்திலேயே வாழ்ந்த மனுஷன், ராஜ்ய சபையிலே வாழ்ந்த மனுஷன், அரண்மனையிலே வாழ்ந்த மனுஷன் மோசே, அவனை உடைத்து ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் அவனுடைய வாழ்க்கை போய் அவனை கர்த்தர் எல்லா அடையாளத்தையும் எடுத்து உடைத்து கர்த்தர் கொண்டு வந்தான். தன்னுடைய வல்லமையை கர்த்தர் அந்த மனுஷனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய வார்த்தை கர்த்தர் அந்த மனுஷனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய தேவை திட்டம் இருக்கிறது. அதே போல்தான் உங்களை வாழ்க்கையிலும் நான் எப்படியோ வாழ வேண்டியவன், எங்கோ இருக்க வேண்டியவன், இந்த திருமணம் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது, அல்லது என்னுடைய இந்த போதாத நிலை என்னுடைய வியாபாரம் சார்ந்து விட்டது, இல்லாவிட்டால் நான் எங்கேயோ போயிருக்க வேண்டியவன் நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லா அடையாளங்களும் உடைக்கிற பொழுது தெரிந்துகொள், உனக்கென்று பெரிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் தம் சமூகத்தில் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்குள்ளே பெரிய ஜாதியாய் மாறப்போகிறாய். எல்லாவற்றையும் உடைத்திருக்கிறார். இப்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற எழுந்து கொண்டிருக்கிற எல்லா எரிமலைகளையும் வேறு யாரும் வந்து அணைக்க முடியாது, நாமே தான் அணைக்க வேண்டும். மனம் திரும்புதல், அது பேர் தான். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு ஜனம் நம்மை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் எங்கேயோ இருப்பான், அந்த மனுஷன் எங்கேயோ இருப்பான். அவன் செய்கை, அவன் கிரியை நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்து விடும். ஐயோ, என் சொந்த ஜனம் ஐயா எனக்கு ஒத்தாசை செய்ய மாட்டேன் என்கிறது. ஒத்தாசை செய்யாமல் போனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அப்படி தான் பண்ணுவான். இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் அவனுடைய தீமைகளை ருசித்து கொண்டே இருப்பாய். அவன் மனசில் விட்டே போகணும். கர்த்தர் எனக்கு சகாய. ஒரு கதவை மனசு அடைத்தால் 10 கதவை கர்த்தர் திறக்க வல்லவர். ஒரு இருதயத்தின் கதவை திறக்க வல்லவர். என் பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை போதும், என் மகனுக்கு ஒரு பெண் போதும். என்ன, நமக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தர வல்லவர். தேவன் செய்ய நினைக்கிறது தட்டைப்படாது நடக்கும். இந்த விசுவாசம் வரும். பார்வனத்தில் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? பார்வோன் தான் சாப்பாடு, பார்வோன் தான் நமக்கு வேலை, பார்வோன் தான், பார்வோன். நீ எகோவா வணங்கிக்கோள், நீ ஜெபித்துக்கோள், ஆனால் ஆராதிக்க விட மாட்டேன். ஆராதனைக்கு என்று போனால் நீ என்னை விட்டு போயிடுவே. பிசாசு சொல்கிறான், ஆராதனைக்கு நீ போனீன்னா, ஞாயிற்றுக்கிழமை போனீன்னா நீ என்ன செய்கிற? திங்கக்கிழமை நீ எனக்கு எதிராளியாக மாறிடுவே. நீ என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை விழுங்கி வைத்திருக்கிறேன். நீ என் வாயிலிருந்து வெளியே போக நினைக்கிறாய். சத்தியத்தை நீ கேட்டால் நீ சத்தியம் உனக்கு விடுதலை தரும். அடுத்தது பரிசுத்தாவினர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உனக்கு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கும் உனக்கு எந்த விதமான ஐக்கியமும் இருக்காது ஐயா. அதனால்தான் அந்த ஆராதனையில் அவ்வளோ முரண்பாடுகள் வருகிறது. ஒருத்தன் கேட்ட ஆவி இல்லாத இடத்துக்கு போகிறேன்னு ஓடுருவான். இன்னொருத்தன் ஆவி இருக்குது, அனல் இருக்கிறது, அக்கினி இருக்குது, எல்லாம் தெரியும், அவனால் வர முடியல. வேலை பிரச்சனை, பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இது ஒரு எகிப்து, இது ஒரு பார்வோன். இந்த ஜனங்க பார்த்தாங்க, இது எல்லாம் தாங்காது, நமக்கு எத்தனையோ ஆண்டுகள் பழகிட்டோம், இப்பொழுது அடிமைத்தனத்துக்கு முடிவு வந்து விட்டது 2024. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியுது. அதனால தான் சொல்லுகிறேன், ஆராதனை என்பது பாடல் அல்ல, இசைக்கருவி அல்ல, உன் மன தீர்மானம். இந்த மலையில் ஆராதிக்க வேண்டும். தேவன் குறித்து சொல்லுகிறார், இந்த வழியில் நீ ஆராதிக்க வேண்டியது. மலையை கிட்ட போவதற்கு முன்பு நீ செங்கடலை கடக்க வேண்டும். எப்படி செங்கடலை கடப்பீங்க? எப்படி செங்கடலை தனித்து போய் நீ கடப்பீங்க? அதுக்குத்தான் ஒரு தலைமைத்துவம், ஒரு ஆசாரியன் தேவை. அந்த மனுஷன் தேவ மனுஷனாக இருக்கணும். அந்த மனுஷன் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன் இருக்கணும். அந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனோடு சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் தேவ மனுஷர்களை விட்டு விலகி போன சந்தர்ப்பம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தருடைய காரியமாய் ஒரு மனுஷன் எழும்புகிற மனுஷனோடு கர்த்தர் இருக்க வேண்டும், இருப்பார். ஆனால் சவுலை விட்டு கர்த்தர் விலகினார், அவனுக்கு தெரியவில்லை. சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார், தெரியவில்லை. இது வேசித்தனம், இது பொருளாசை. இது 2 காரியத்துக்கும் தாண்டி வருகிற மெய்ப்பன் தான் உங்களை வழி நடத்த முடியும். அவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவன் இறங்கி வருகிறவனாகவும் இருப்பான். அடையாளம் சரியான தலைமைத்துவத்துக்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய காணிக்கைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். யாத்ராம புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்க்கிற பொழுது, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். யாரும் உபாதிக்க வேண்டியதில்லை. தேவையில்லாத ஆராதனையில் பங்கு பெறுகிற பொழுது இது அபாயத்தை நான் சொல்லுகிறேன்.
இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் முதல் பகுதியை போல இந்த ஆராதனை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த இடம் உங்களுக்கு தடைகளாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஜெயிச்சிட்டீங்க, பார்வன் விட்டு வந்துட்டீங்க, பார்வன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. இப்பொழுது தலைமைத்துவத்திலே பெரிய பிரச்சனை. மோசே என்ன செய்கிறார், கர்த்தரை அழைக்கிறார். அவர் போய் சீனாய் மலையிலே போய் இரவும் பகல் 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கற்பலைகளை கர்த்தருடைய கருத்தில் எழுதி வாங்கி கொண்டு வருகிறார். அவர் அப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தில் கர்த்தரை மோசையை பார்த்து சொல்லுகிறார், கீழே மலை அடிவாரத்தில் போய் பார், ஜனங்கள் வேறு விதமான ஆராதனை காணப்படுகிறாங்க. இந்த ஜனங்கள் தான் செங்கடலை கடந்து வந்தது. இந்த ஜனங்களோட உதடுகள் தான் கர்த்தரை துதித்தது. இந்த ஜனங்களுடைய கண்கள் தான் கண்ணார கர்த்தருடைய அற்புதங்களை ருசித்தது. இந்த ஜனங்களுடைய காதுகள் தான் எகிப்தியர்களுக்கு அது வாதைகளாக, இஸ்ரவேலுக்கு அது அற்புதங்களாக காணப்பட்ட காதார கேட்ட ஜனங்க, கண்ணார கண்ட ஜனங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தம்புருகளோடு வீணைகளோடு பெரிய பொருளுடைமையோடு செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் ஜீவனுள்ள சாட்சிக. மோசே ஒரு தகப்பனை போல அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்தின் வழியே கடந்து வருகிறாங்க. தேவ ஜனங்க கால்களில் எவ்வளோ பலன் இருக்க வேண்டும், அவர்கள் மனதிலே எவ்வளோ பலன் இருக்க வேண்டும், இந்த இரவு நேர பயணத்தில் எவ்வளோ வெளிச்சமாய் கர்த்தர் எழுந்திருக்க வேண்டும். கர்த்தர் 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 கர்த்தரை தவிர வேறு என்றும் இல்லை. வருகிறாங்க, பசி எடுக்கிறது, மன்னாவுக்காக அவர்கள் ஏதோ அவர்கள் மாம்சத்தினுடைய ஆதங்கம் பேசி விடுகிறாங்க. தாகம் எடுக்கிறது, மாறா கசப்பாய் இருக்கிறது, அது மதுரமாய் மாறும்படி கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபத்திலும் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தையிலும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செப்பனில் படுகிறது என்பதுக்கு தான் இது நிழலாட்டமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு தெரியாதா பசிக்கணும்னு, கர்த்தருக்கு தெரியாத நல்ல தண்ணீர் ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு? அதெல்லாம் நாங்கள் கேட்டால் தான் கிடைக்குமா? நீ கேட்க 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 நீ பரிசுத்தம் அடைகிறாய். நீ ஜெபிக்க 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 நீ பரிசுத்தம் அடைகிறாய். நீ இப்பொழுதுதான் எகிப்திலிருந்து வந்திருக்கிறாய். அதனால என்ன நடக்குது, சில பேர் சோர்ந்து போனாங்க, சில பேர் உலக தேவைக்கு கிடைக்காத பொழுது சோர்ந்து போகிறாங்க. அப்போ ஆவிக்குரிய சத்தம் ஒன்றுமே இல்லை. உங்கள் பொருளாதார பிரச்சனை, உங்கள் திருமண பிரச்சனை, உங்கள் பிள்ளை பேர் பிரச்சனை, உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி பிரச்சனை, ஏதோ அத்தியாவசியமான பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வருகிறது. நீ சோர்ந்து போகிற பொழுது நீ முழுக்க முழுக்க கர்த்தரையே நோக்கி பார்க்கவில்லை, நீ தேவைகளுக்காக கர்த்தரை தேடுகிற ஜனமாக இருக்கிறாய் என்பது இந்த படலங்கள் உங்களுக்கு நீங்கள் யார் என்று அடையாளப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ போகிறீங்க, டயக்னோஸ் பண்ணுறான், சுகர் இருக்குன்னு சொன்னால் அவன் சட்டையை பிடிச்சிட முடியுமா? ஐயா கிட்னியில் பழுது இருக்குன்னு சொன்னால் அவன் கழுத்தில் கத்தி வச்சிட முடியுமா? அட படுபாவி சண்டாலா, என்னையாடா அப்படி சொல்கிறேன், நான் யார் தாலி யார்த்தேன், எனக்கு அப்புறம் அந்த நோய் வரும்னு இருக்க தான் ஏன் சொல்கிறான் அவன். அதுக்கு அவங்ககிட்ட காசு கொடுத்து வேறு கேட்டுக்கிறோம். அவன் பொய் சொல்கிறானோ மெய் சொல்கிறான், அது இன்னும் 4 டயக்னோசிஸ் சென்டர் போய் பார்த்தெல்லாம் கற்றுக்குவான் நம்மால், உண்மையா மெய்யா மெய்யா மெய்யான்னு. அதுபோல் தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறதும் விழுகிறமா இருக்க சின்ன குழந்தைகள் மன்னாவுக்காக சண்டை போடுகிறது பெரிய குற்றமாக இல்லை. பசிக்கிறது, எப்படி கர்த்தரை வாங்கி சாப்பிட தெரியவில்லை இந்த ஜனங்களுக்கு. அப்படி தான் கர்த்தரை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ மன்னாவை ஜெயித்தாங்க, அதாவது பசியை ஜெயித்தாங்க, உணவை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டாங்க. கர்த்தரை சொல்ல மன்னாவை நான் அனுப்புகிறேன். அவங்க எதிர்பார்த்த ஆகாரம் வரல, நான் நினைத்தது கிடைக்கவில்லையே. உங்கள் நினைவுகளால் தானேயா தூரம் போய் கொண்டிருக்கிறீங்க. கடந்த காலம் சில பேரை மனசை வாட்டி வதைக்கும். அரண்மனையில் இருந்த நானே, சத்தியமாய் நீ அரண்மனையில் இருந்தா, நான் இல்லைன்னு சொல்ல. நீ எதனால நீ அவாந்திர வெளிக்கு வந்தாய், கர்த்தர் உன்னை உடைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ அங்கிருந்தால் இந்த சத்தியத்தை கேட்டிருக்க முடியுமா? நீ அரண்மனை வாசியாக இருந்தால் மோசேவே சொல்கிறேன், அக்கினியை பார்த்துருக்க முடியுமா? வனாந்தரத்தில் வந்த தொட்டு தானே அக்கினியை பார்க்க முடிந்தது. அவள் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமும் தெரிய வந்தது மோசேக்கு. எதற்காக பூமியில் இருக்கிறோம்? என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரைக்கும் இருக்கணும், என் பிள்ளையை பார்க்குற வரைக்கும் இருக்கணும், என் பிள்ளை படிப்பு முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். ஐயா நீ வந்தது கர்த்தருக்காக. இதெல்லாம் நடுவில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்க. மனைவி மக்கள் எல்லாம் இவர்களுக்காக நீங்கள் இருக்கணுமா? கர்த்தருக்காக இருக்கணுமா? நான் கர்த்தருக்காக இருக்க போகிறேன். மனைவி மக்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீதிமான பிள்ளைகள் அப்பத்துக்கு தண்ணீருக்கு இறந்து தெரிவதில்லை தான் விசுவாசம். நீங்கள் சொந்தமாய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல மனதில் இருந்து இந்த பார்வோன் இந்த காரியங்கள் எல்லாம் போக வேண்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் அவர்கள் சுதந்திரிக்கிறாங்க. மேகசம் அக்கினி சமம் இறங்குறது, பாதுகாப்பு, நோய் கிடையாது, நொடி கிடையாது, காலடி பாதரட்சிகள் பழசாகவில்லை, வஸ்திரம் பழசாகவில்லை. சேனைகளின் கர்த்தர் பெரியவராய் காணப்படுகிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் இவர்களுக்கு நல்ல சவரட்சை, அந்த நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஜாதிகளுக்குள்ளே ராஜ கம்பீரமாய் காணப்பட்டுக்கிறாங்க. ஜாதிகளோடு சேர முடியல. கர்த்தர் வைத்திருக்கிற வனாந்திரம். ஒரு பையன் நம்மளுக்கு லெட்டர் போட மாட்டோம், ஒரு பையன் ஃபோன் போட மாட்டோம், ஒரு பையன் வந்து பார்த்தானா கடங்காரன் தான் வந்து பார்க்குறான்.
இந்த பேங்க் அந்த பேங்க்குன்னு. சொந்தக்காரெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டான். கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறா. இந்த வனாந்திரத்தில் யாரும் வர முடியாத இடம் தான் வனாந்திரம். அவங்க கூட வந்து பார்த்து நீங்கள் எப்படி அடைக்க கற்றுக்க அந்த மனசுன்னு வரதில்லை. இப்போது எல்லா கார்டும் அடிச்சிட்டீங்க, எல்லா லோனும் அடிச்சிட்டீங்க, ஆனால் இன்னும் தாண்ட முடியலையா? இன்னும் பெரிய மூலக்கடன்கள் எல்லாம் இருக்கிறது, மூல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவாய் நான் செய்தனே மகனே மகளே, இனியே நான் செய்யாமல் விடுவேனோ? நான் பாதியில் கைவிடுகிற தேவனா அவர் என்ன சொல்லுகிறது? ராஜ ஜெய கம்பீரமாக இருக்கிற. இன்றைக்கி எல்லாருடைய வயிற்றுச்சல் என்னென்னா, இந்த நிலைமையிலும் இவன் இப்படி இருக்கிறானே, இந்த நிலைமையிலும் இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறது, நான் இவனுக்கு கொடுத்தேன் ஆனால் என் குடும்பம் இப்படி பிரிந்து இருக்கிறது, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒத்துமையாக போகிறான், ஒத்துமையாக வரான். எங்கே போகிறான்? ஆலயத்துக்கு வரான். ஆண்டவரை தேடுறான், ஒத்துமையாக இருக்கான். நீ ஆண்டவரை தவிர மற்ற எல்லாம் தேடுற, அதனால் அலங்கொல்லப்படுற, அவமானப்படுற. எங்கெல்லாம் அவங்க பார்க்குறாங்க உங்களை, ஒன்றா போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்க்கிற பொழுது ராஜ ஜெய கம்பீரம் அவர்களுக்கு தெரிகிறது, சம்மந்தப்பட்ட விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. மாந்திரம் பண்ண சாபிக்க வந்த ஜனம் பீலையாமுக்கு தெரிகிறது, இவர்களிடத்தில் ராஜ ஜெய கம்பீரம் இருக்கிறது, இவரிடத்தில் காந்தாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது, இவர்களை ஒன்றும் அசைக்க முடியாது. இவர்களை அசைக்கிறன்னா ஒரு காரியம் பண்ணணும், வேசித்தனத்தை அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி மோதி ஸ்திரீகளை உள்ளே அனுப்பும், கத்தை விலகி விடுவார். ஆலோசனை. சரி, பலமுள்ளவனாக இருப்பாய் என்றால் எல்லா சோதனையும் எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு வருவாய். நீ பலவீனனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதிலெல்லாம் மாண்டு போய் விடுகிறது, இதிலெல்லாம் தாக்கப்பட்டு விடுகிறீங்க. இப்போ யார் பலவீனர், யார் பலன் கொண்டவர்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உலக பிரகாரமான தேவைகளுக்காக மட்டும் நீ கர்த்தரை சேவிக்கிற பொழுது வேதம் வாசிக்க மாட்டாய், ஜெபம் பண்ணுவாய். நீ வேதம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை சாய்க்கிறோட இருதய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜெபம் ஏன் கேட்கப்படல? நீ வேத வாசிக்கலை. இங்கே வசனத்தின்படி இருக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், இந்த 32வது அதிகாரத்தில் ஆரோன் செய்த கன்றுக்குட்டிகளை நிமித்தம் ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஏன்? அதெல்லாம் நம்ம அந்த தலைமைத்துவத்தின் கீழ் ஆராதிக்கும்படி அழைக்கப்படவில்லை. ஆரோன் அழைக்கப்பட்ட ஊழியன் ஆசாரியன் இல்லைன்னு சொல்லலை. தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமைத்துவம் மோசே ஆரோனும் அண்ணன் தம்பிகள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசப்படுகிறது. All things has to be perfected has been perfected by the Lord under the leadership of Moses. எல்லாமே ஒழுங்கும் கிரையுமாய் மோசே என்ற தலைமைத்துவத்தின் கீழ் கர்த்தர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். திடீரென்று மோசே சீனாய் மலைக்கு போய் கற்பலைக்கு வாங்க போகிறார். அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், நடுவில் எல்லாம் காலியாக இருக்கிறது, சும்மா இருக்கிறது, வாய் சும்மா இருக்காது. ஐயா வாங்க, நம்ம சும்மா தானே இருக்கிறதெல்லாம் பாடி ஜெபிப்போம், ஆராதிப்போம். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஜெபிப்போம், ஆராதிப்போம் என்று தான் ஆரம்பித்தது. ஆரோன் யார்? அவர் மோசையோட தம்பி. அப்படி தான் ஆரம்பித்தது. ஆனால் இதில் 24,000 பேர் 23,000 பேர் என்று எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில். இவங்க மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. மிச்ச லட்சக்கணக்கான ஜனங்கள் ஞானவான்கள். கர்த்தர் ஜனங்களை இழக்கிறவர் அல்ல, மிக பெரிய ஞானவான்கள். 24,000 பேர், 6 லட்சம் புருஷர்களில் 24,000 பேர் மட்டும்தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து ஒரு தனியாய் ஒரு ஆராதனை துவங்குகிறார்கள். கன்றுக்குட்டி ஆராதனையாக மாறுகிறது. ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அப்படியே கழுத்தில் இருக்கிறதும் காதில் இருக்கிறது மூக்கில் இருக்கிறது கையில் இருக்கிறலாம் கழட்டி விரல் இருக்கிறலாம் கழட்டி கொடுக்குறாங்க. ஜோர், புது ஜோர். இந்த ஆதி அன்பெல்லாம் இல்லை, எல்லாம் கும்பலாக இருக்கிறாங்க. அதில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய சரீர மசில் பவர் காட்டுறதுக்கு, என்கிட்ட இருக்குது இந்த 50,000 வச்சுக்கோ, இது 5 லட்சம் வச்சுக்கோன்னு இப்படி ஆரம்பிக்கிறது. ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி போடுறான், ஆபரணங்கள் முதல்ல கொடுக்குறான். அதை வச்சு உடனே ஒரு கன்றுக்குட்டி ஆரோன் உருவாக்குறான். இந்த ஆராதனை சுற்றி அந்த கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்ட உடனே டான்ஸ் ஆடுறது. ஆராதனை அப்படியே நடன ஆராதனையாக மாறுகிறது. நடன ஆராதனை மாறி வாய் என்ன மாறுகிறது? வாய் சும்மா இல்லை. முதல்ல ஜெபம், ஆராதனை, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் நல்லவர் என்று ஆரம்பித்த அந்த ஆராதனை எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது இந்த கன்றுக்குட்டி தான் என்று ஆரம்பிக்கத்தான். வாய் அப்படி மாற ஆரம்பிக்கிறது. சரியான தலைமைத்துவத்துக்கள் ஆராதிக்கலை. அதனால்தான் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் இது நடக்கும். இந்த நாளில் எல்லா இடத்துலையும் ஆராதனை நடக்கும். உனக்கென்று எழுப்பப்பட்ட சபை, உனக்கென்று எழுப்பப்பட்ட ஊழியக்காரன், உனக்கென்று எழுப்பப்பட்ட பரிசுத்தம், உனக்கென்று கொடுக்கப்பட்ட உபதேசம், நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா, அதனால தான் முதல்ல விலைக்கு சொன்னேன், இந்த தலைமைத்துவத்துக்கு கீழ் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த தலைமைத்துவத்துக்கு கீழ் ஆராதிக்க போயிட்டாங்க. இட்ஸ் அ சப் டிவிஷன் இன் த சேம் சர்ச், நாட் அ பிரான்ச் சர்ச். மோசேக்கு தெரியாது இந்த ஆராதனை பற்றி. மோசே கர்த்தரிடத்தில் இருக்கிறார், கர்த்தருக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரியும். கர்த்தருக்கு இப்படி அழைத்தா என்ன நடக்கணும்னு தெரியும்.
பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் மட்டும் இந்த ஏவாள் கனியை புசித்து ஆதாம் கொடுத்து இந்த தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு பாடத்திலும், ஒவ்வொரு அத்தியாயத்திலும், ஒவ்வொரு 66 புஸ்தகங்களில் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இந்த சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. விசுவாசிகள் கர்த்தர் ஒரு கண்ணியை வைக்கிறார், அதிலிருந்து அவன் தப்பித்து கொள்ளவும் கர்த்தர் விரும்புகிறார். அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். தீமையும் நன்மையும் கர்த்தர் வைக்கிறார். எதை பற்றி கொள்கிறான் என்று கர்த்தர் பார்க்கிறார். தீமையை பற்றி கொள்கிறவன் அதுக்கேற்ற பலன் அடைகிறான், நன்மையை பற்றி கொள்கிறவன் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறான். இது வேதாகமத்திலிருந்து இன்று நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏன் கர்த்தர் அவங்கள காட்டணும்? அரளி செடி வச்சுருக்காரு, எருக்கஞ்செடி வச்சுருக்காரு, எல்லாம் அரைச்சி ஜூஸ் போட்டு குடி. கத்திரியை அப்போ சாராயத்தை உண்டாக்கணும். அப்புறம் கத்திரி அன்றைக்கி சாராயம், இன்றைக்கி சாராயம், அன்றைக்கி பழம், அன்றைக்கி சாலிடாக சாப்பிட்டுச்சு ஆதாம் ஏவாள் ஃபேமிலி, இன்றைக்கி அதை ஃபெர்மெண்ட் பண்ணி சரக்காடிக்கிறான். இதெல்லாம் கர்த்தர் உருவாக்கினான்னு சொல்லக்கூடாது. எல்லா அசுத்தம் உலகத்தில் இருக்கலாம் ஐயா, ஆனால் இதில் தான் விலகி ஓட வேண்டும் என்பது தான் விசுவாசின் மீது விழுந்த கடமை. The love for God will make you to run behind God. It will not make you to run behind the lust of the earth. It will not make you to join with another fellowship. மனுஷனோட கை கோக்க விடாது. கடைசியில் என்ன நடக்கிறது? இந்த ஆராதனையில் அப்படியே ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரம்பித்தது என்ன? ஆராதனை. ஆரம்பித்தது என்ன? ஜப வாழ்க்கை. கடைசியில் எப்படி முடிக்கிறது? நிர்வாண நடனம். இந்த நடனம் எல்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும். ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கும்? You are ascending, your soul ascends to the Lord and the power of God descends upon you. இப்போ ரெண்டு எங்கே இருக்கிறது? உங்கள் ஆவி ஆத்ம சரம் அப்படியே கர்த்தரோடு இணைக்கப்படுகிறது. ஆராதனையில் உங்கள் ஆவி அப்படியே உயர்த்தப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை அப்படியே இறங்குகிறது. இப்பொழுது நிர்வாணம் வருமா, இல்லை இது நிர்வாணத்தினால அவமானம் வருமா, உங்களுக்கு கூடுதல் பரிசுத்தம் வருமா? அதுக்குத்தான் தலைமைத்துவம். that is called leadership. எந்த தலைமைத்துவத்தில் கீழ் இருக்கிறீர்கள்? you are under which leadership? Are you is a demon is a leader for your worship or the Holy Spirit is a leader for the worship? நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் இது ஆராதிக்கப்போ இப்படி வருகிறது. ஆமாம், இப்படித்தான் வர்றோம். ஆராதிக்கிற பொழுது இப்படித்தான் வர்றோம். இந்த கன்றுக்குட்டியின் ஆராதனையில் இவ்வளோ பிரச்சனைகள். கர்த்தர் உபாதிக்க ஆரம்பிக்கிறார். மோசே இறங்கி வந்து கற்பலகை எடுத்து போட்டு உடைக்கிறார். அவ்வளோதான், அந்த மனுஷன் கற்பலை போட்டு உடைக்கிறார். தேவன் வாதை அனுப்புகிறார். 24,000 பேர் செத்தார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள், விளையாடினார்கள், எழுந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 24,000. இங்கே யாத்திரையாக 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 23,000. 1000 பேர் மீனப்பையனை இருக்கிறது. அதுவும் சொல்லுகிறேன், அத்தனை பேரும் மாண்டு போனாங்க. ஏன் ஆராதிக்க வந்து எப்படியா செத்து போவான்? நல்லா தான் இருக்கான், எல்லாத்துலையும் ஆராதிக்கிறான், அசுத்தம் செய்கிறான், நல்லா தான் இருக்கான். he is dead for certain blessings in life. பல விஷயம் வாழ்க்கையில் தடைகள் இருக்கும். நீ பரிபூர்ணத்தின் வழியாக வருவதற்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எங்கள் பரிபூர்ணம் இருக்காது, பற்றாக்குறை இருக்கும். பொருளாதாரம் மட்டும் இல்லை, அன்பு பற்றாக்குறை. புருஷன் 1ஆம் நம்பர் பொய்யனாக இருப்பான், பிள்ளைங்க 1ஆம் நம்பர் திருட்டு பசங்களாக இருக்குங்க. கடைசி நாட்டில் பிள்ளைகள் பாசமற்றவளாக இருப்பாங்க, அன்பற்றவளாக இருப்பாங்க, உண்மையற்றவளாக இருப்பாங்க. வாசிக்கிறோம் அதெல்லாம். கடைசி நாட்களுடைய விகாரங்கள் நம்ம வீட்டில் எழும்ப ஆரம்பிச்சிடும். பரிபூர்ணம் இருக்காது, அன்பு இருக்காது, அன்பு தணிந்து போகும். பணத்துக்கு என்னவென்ன செய்வாங்க ஜனங்க. தாய் தகப்பனை தூசிகளாக இருப்பாங்க. அவர்களுக்கு பெரியோர் சிறியோர் தெரியாது. மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாததில் போல வாழ்வான். அவன் இஷ்டப்படி வாழ்வான், தனித்து இருப்பான். மனைவி இல்லாதவன் மனைவி உள்ளவரை போல வாழ்வான். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பு. தாலி கட்ட மாட்டான், சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பான். இதுக்கு பெற்றோர் சம்மதித்து கொண்டிருப்பாங்க. மகனுக்கு மகன் அப்படி போனால் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்? தம்பி விரும்பிச்சு. இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்கிறதுலாம் என்ன? அவங்களுக்கு ஞானம் போயிடுச்சு. வீடு வாசலெல்லாம் ஜப்தி பண்ணி நடுவீதிக்கு வரப்போ தான் தெரியும், ஐயோ என் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து எல்லாம் புள்ள இஷ்டம். ஒரு புள்ள போதும் இல்லையா நியாய தீர்ப்புக்குன்னே? எப்படியெல்லாம் உபவாசி கட்டணும்? வீட்டை மட்டும்தான் கட்டினேன், வாழ்க்கையை கட்டலை நீ. இதெல்லாம் தான் ஆராதனை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது. நீ ஆராதனை ஸ்தலத்தில் போய் ஆராதிச்சு முடிஞ்சவனு கூடுதல் பரிசுத்தம் வர நிச்சயம் இருக்கணும். இந்த கன்றுக்குட்டி ஆராதனை இதோடு போகவில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல இந்த கன்றுக்குட்டி ஆராதனை எரபயாம் காலத்தில் வருகிறது. இது எதனால் வருகிறது என்று கேட்டால், இந்த இடத்துல இந்த எரபயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாம
1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யெரொபெயாம் பொல்லாத வழியை விட்டு திரும்பாம இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரர்களாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் ஆசாரர்களானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியில் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவம் ஆயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த கன்றுக்குட்டியின் ஆராதனை இதோடு போகவில்லை. யெரொபெயாமினுடைய காலத்தில் வருகிறது. இட்ஸ் ஃபாலோயிங். இதெல்லாம் அழிஞ்சிடாது. இதெல்லாம் வந்து ட்ராக்கு வந்துடும். இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துடும். கன்றுக்குட்டியின் ஆராதனை அந்த மோசே காலத்தோடு அது அழிச்சு போட்டப்பட்டதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அழிஞ்சு போனது உண்மைதான். அந்த சம்பவங்கள் அப்படியே வரலாறு பதிவாக மாறுகிறது. யெரொபெயாம் நாட்களில் அவன் என்ன செய்கிறான்? ஈனமானவர்களை ஆசலாக மாறுகிறான். எனக்கு அவன் தெரிந்தவன், அவன் இனத்தான், என்ன அவனுக்கு தான் நான் தசமாக அனுப்புவேன். என் சொந்தக்காரன், எனக்கு இவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான். அது மாம்சம், ரத்தம், எலும்பு. யாரோ சாப்பிட்றது அவன் சாப்பிட்டான். அது இல்லையா? எங்கே ஆராதிக்கிறியோ, எங்கே விடுதலை பெறுகிறியோ, எந்த இடத்துல உங்களுக்கு திருவிருந்து எடுக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் திருமுழுக்கு எடுத்து விசுவாசியை மாறி இருக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய தலைமைத்துவம். எவனோ சொந்தக்காரன் ஊழியம் செய்கிறான், எவனோ அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், எதனா ஆசீர்வாதம் இருக்கா? அந்த ஊழியத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? இப்படித்தான் ஈனமானவர்களை ஆசலாக எழுப்புகிறது. நாமே எழுப்புகிறோம். அவனை போய் பாஸ்டர்ன்றது, அவனை வீட்டுக்கு கூப்பிட்றது, அவனை சாப்பிட வைக்கிறது, அவனுங்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறது. கடைசியில் பார்த்தா அவன் ஈனமானவனாக இருக்கிறான்னு பாதிக்கப்படுகிற பொழுது தெரிகிறது. சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற காலங்கள் மாறி சத்தியத்துக்கு செவியை அடைக்கிற காலங்கள் வருகிறது. இதுதான் இந்த இடத்துல ஈனமானவர்களை ஆசல் ஆக்கினா. இதெல்லாம் ஆராதனை முறைமையிலே வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். வேத வசனத்தின்படி இவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, ஏனென்றால் அவர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதுகளை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். ஈனமானவர்களை ஆசரணை ஆக்குகிறாயே, அப்படி என்ன நடக்கிறது? ஆராதனை முறைமைகள் எல்லாம் மாறிடும். அவன் ஈனமானவன், அவனுக்குள்ளே பிரதிஷ்டை இல்லை, அவனுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, அவனுக்குள்ளே பரிசுத்த வஸ்திரம் கிடையாது, ரட்சிப்பின் வஸ்திரம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது. ஆனால் அவன் ஒரு ஆசாரியனாய் அரசினால் அங்கீகரிக்கப்படுகிறான். அவன் தான் ராஜா யெரொபெயாம். அவன் கூப்பிட்டு முத்திர குத்திட்டானா இவன் ஆசாரியன். ஆசாரியனை கூப்பிட்டு இவன் ஆசாரியன் இல்லைன்னு சொன்னால் அவன் ஆசாரியன் இல்லை. அப்பொழுது ராஜ்யபாரங்கள்லாம் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடுச்சு. சாலமோன் காலத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். இன்று எந்த காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? யார் அவன்? யார் உனக்கு பாதகன்? யார் உனக்கு மேய்ப்பன்? யார் உனக்கு ஆவிக்குரிய தகப்ப? இதெல்லாம் தெரியாமலே நீங்கள் போய் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆரோன் கூப்பிட்டானா எப்படி போக முடியும்? 6 லட்சம் ஜனங்களில் கவனம் இருக்கான். 23,000 எங்கேருந்து வந்தது இதில் எழுப்புதல். அதுதான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். வாதம் யார் மேலே வந்தது? ஆரோனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஆராதிக்கிற பொழுது இந்த கன்றுக்குட்டிகளை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்த நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதிக்க ஆரம்பிக்கிறார். அது மிகப்பெரிய தலைமைத்துவத்துக்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, பரிசுத்தாவியை விசனப்படுத்துகிறவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது யார்? கர்த்தர். கர்த்தர் தான் அற்புதம் செஞ்சார். எல்லாத்துலேயும் கர்த்தர் தான் போதிக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது, உனக்கு பாடுகள் வருகிற பொழுது, நீ எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆரோன் தனியாக வந்தாரா? ஆரோன் வந்து அவங்களை கொண்டு வந்தாரா? மோசே கர்த்தர் அனுப்பினார். மோசேனுடைய பரிந்து பேசும் ஜபத்தின் மூலம் ஆரோன் இணைக்கப்படுகிறான். வாய் திக்குவாயா இருக்காண்டவரே, என் சகோதரனை அனுப்பும். அதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறு, அழிக்கப்பட்டவர்கள் வேறு. அழைக்கப்பட்டுள்ள அநேகர் ஊழியம் செய்யலாம், ஆனால் செய்ய வேண்டிய விதத்தில் செய்யவில்லை. எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறான், நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆராதனையில் எப்படி இருக்கும்? ஆராதனை என்றால் உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆராதனை என்றால் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். கடன் பிரச்சனையாக அந்த தேவ மனுஷன் வந்த உடனே கடன் பிரச்சனையை அடைக்க ஆரம்பிப்பீங்க. கொடுக்க வழி தெரியவில்லையா? ஒரு வழி பிறக்கும். நிர்மூலப்படுத்தப்பட வேண்டிய காரியத்தை நிர்மூலப்படுத்த வேண்டிய அந்நிய தேவர்களை விலக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராதிக்கிற பொழுது கிறிஸ்துவின் மனதுருக்கம் வரும். அவன் இப்படி போனோன்னு, நீங்கள் இப்படி போயிட்டோன்னே ஆசாரியன் வருகிற பொழுது ஒரு தோற்றம் இருக்கும் வீடு. இதை நான் பார்த்துருக்கேன் கண்ணால். ஒரு குறிப்பிட்ட சபை டிவியை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. டெலிவிஷனு அது பேயினுமா, அது பிசாசனுமா, அந்த காலம் அது மாதிரி. எல்லா விசுவாசம் என்ன பண்ணிட்டான், ஹாலில் பாஸ்டர் வரான்னு சொல்லிட்டு டிவி எல்லாத்துமே பெட்ரூமில் வச்சுட்டான். நான் ஊழியத்துக்கு வந்த அந்த நாட்களில் நான் பெட்ரூம் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு வர பாஸ்டர் பர்சனல் மேட்ரு பேசுகிறேன். பார்த்தா பெட்ரூமில் டிவி இருக்கும். ஏன் ஹாலில் வைக்கலாமே? இல்லை, எங்கள் வீட்டில் பெட்ரூம்லேயே இருக்கும், ஹால்லேயே இருக்கும்.
நீங்கள் பார்த்தா பெட்ரூமில் ஒண்டி தான் ஒரு டிவி இருக்குது. ஏன் ஹாலில் வைக்கலன்னா பாஸ்டர் திட்டுவார், பயமாக இருக்குது பாஸ்டர் வந்தான்னு. இது மாயமாலம்மா, இது உண்மை உள்ள ஒரு ஜீவியம்மா. அப்புறம் பார்த்தா அந்த பேயின்னு சொன்ன அந்த சபையில், டிவியை பேயின்னு சொன்ன சபையில் எல்லாத்துலையும் டிவி தொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ டிவியில் தான் வந்து வரவே பார்க்கவே முடியும் போதகர்களை. இட்ஸ் ப்ராட்காஸ்டிங், இட்ஸ் கோயிங் எவ்ரிவேர். அப்புறம் ஏன் அன்றைக்கி பேயின்னு? அப்பங்காலம் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது, புள்ள காலம் கலர் டிவி மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அதெல்லாம் சொல்லுகிறேன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ளட்டும். ஆரோனுடைய ஆராதனை சரிப்பட்டு வராதியா. தேவ மனுஷன் நீ மோசே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுற யாத்திரை 3:12, நீ எகிப்து இந்த இந்த மலையில் நீ எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நீ ஜனங்களை எகிப்து அழைத்து வந்த பின் leadership to take is out to take a responsibility to bring you out of Egypt. I mean about the spiritual leadership. உங்களை எகிப்து என்ற பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உத்தரவாதம் பலிபீடம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தலைமைத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் அந்த மேய்ப்பனுடைய உபாச ஜபங்கள், அவருடைய ஜபங்கள், அவருடைய எல்லா உபாசங்களும் that should support and that should cover the church and the congregation and families. The anointing will cover and safeguard the church and the believers of God who are all connected to the ministry, who are all raised up for the ministry. There starts the supporters. இன்று தாழ்ந்து இருக்கிறவர்கள் நாளை உயர்த்தப்பட்டு, இன்று கொடுக்க முடியாது இருக்கிற நாளை கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். That's the miracle. இது எல்லாம் பலிபீடத்தினுடைய உத்தரவாதம். பலிபீடம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழையை விட்டுட்டு பணக்காரனோண்டி பார்க்குறாங்கனாக்கா அது பலிபீடம் இல்லை, அது சந்தை வெளி. அது கொஞ்ச நாள் நிற்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது இவனும் விருத்தி அடைய மாட்டான், அவனும் விருத்தி அடைய மாட்டான். போதகன் வாழ்க்கையிலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், மேய்ப்பனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். ஜீவ பலியை சரித்து ஒப்பு கொடுத்து நீ ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதா புத்தியுள்ள ஆராதனை. இது புத்தியில்லாத ஆராதனை. புத்தியில்லாத நீ ஆராதனைக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற தொடர்பை உங்களுக்கு சொன்னேன், ஆராதனைக்கும் விசுவாசிக்கிற தொடர்பை உங்களுக்கு சொன்னேன். இன்னும் சாயந்தரத்தில் மீதியான காரியத்தை சாயந்தர ஆராதனை பார்ப்போம். இது முடிந்தனா ஆங்கில ஆராதனை இருக்குது. இப்போ கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீ கன்றுக்குட்டின் ஆராதனைக்கு போகாத, எரேமியாவின் தலைமைத்துவத்தில் இருக்காத. ஆரோனுடைய தலைமைத்துவமும் நீ அகற்றப்பட வேண்டியது, விலக்கப்பட வேண்டியது. அந்நிய தேவர்கள் நீ அகற்றப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஃபோட்டோவில் இல்லை இயேசுநாதர், சிலுவையில் இல்லை இயேசுநாதர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரித்துக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். வசனம் உங்கள் வாழ்க்கையில் வீட்டுகளில் இருக்கலாம். இந்த ஃபோட்டோலாம் அந்நிய தேவர்கள் போல. இந்த ஃபோட்டோ வில் நாட் சர்வ் த பர்பஸ். ஒருவேளை இவாஞ்சலிக்கல் இதில் புதுசாக வரவனுக்கு இதுதான் இயேசுன்னு காட்டலாம், ஆனால் அது இல்லை இயேசு. இயேசு என்பது உங்கள் தேவ சாயில உங்கள் வாழ்க்கை மாறுகிற போது நீங்கள் இயேசுவை பிரதிபலிப்பீர்கள். யூ வில் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். இல்லை, எல்லாம் அப்படி கற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தான். ஏதாவது உங்கள் வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னா தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். we are all learners and I am bound to talk about that for your blessing. Please reform your life. Unless you reform, there is no reformation. Unless you transform, there is no transformation. You please renew your minds. மனதை சரிப்படுத்தி கொண்டாலே போதும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதி. இந்த ஆராதனை 2வது பாகத்தை முடிக்க கிருபை செய்த, மீதியான 3வது பாகத்தை முடிக்க கிருபைத்தார். வந்திருக்கிற ஆசீர்வதியும் அற்புதமாய் வழிநடத்தியதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய